கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நாட்டில், உலகத்தில், சமுதாயத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் பைபிளில் போட்டு இப்படி தான் நடக்குன்னு போடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திய அரசாங்கத்துக்கு எத்தனை கடிதங்கள், 1008 கடிதங்கள்லாம் போட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சாமியார், ஒரு தேவனு மனுஷன் சொன்னாங்க கேட்கணும். தேசத்தில் இப்படி தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் ஜப மனிதராகவும் பார்க்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அடியானுடைய காரியங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு கூடாரம் இல்லை. இந்த அரசாங்கம் தான் இதை செய்து கொடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு அரசாங்கம் செவி சாய்க்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், பேரிடர்கள், இந்த கொரோனா கோடிக்கணக்கில் போய் செத்ததுக்கு காரணம் ஒரு மனுஷனை மதிக்க மாட்டேங்குது. ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறேன்னு சொன்னால் அரசாங்கம் மதித்து கேட்டு செய்யணும். பார்க்கலாம், யார் பேர் பிரைம் மினிஸ்டர்னு பார்க்கலாம். என் ஜாதகமே பிரைம் மினிஸ்டர், நான் என் ஜாதகமே அரசியல்வாதி. இந்த மாதிரி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அரசாங்கம் ஃபோன் பேசு, அரசாங்கம் தான் பேசு. இந்த நாட்டை நடத்தக்கூடிய தைரியமும், இந்த நாட்டை நடத்தக்கூடிய எல்லா திறமையும் என்கிட்ட இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அரசாங்கம் இதில் செவி சாய்க்கணும். அரசாங்கம் கவனத்தில் கொண்டு வரணும். அடியானை நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நடக்கும்போது. ஆகவே கர்த்தர் பொது ஜனங்க, பொது மக்கள்லாம் நீங்கள் ஆகவே படக்கூடாது. இது அரசாங்கம் பண்ணுற தவறு. அரசாங்கம் பண்ணுற தவறுகள். இவனால் என்ன செய்ய முடியும்னு பாருங்க. கற்றுக்கு சோறு. ஆகவே வசனத்தில் சொல்லப்படுது, அப்பாவி ஜனங்கள்லாம் இன்னும் இருக்கு. கற்றுக்கு சோத்திரம். தேவன் கடவுள் சும்மா விட மாட்டார். ஆகவே கடைசி நாளில் எல்லோரும் ஒரு நாளைக்கு நியாயஸ்தானத்தில் நிற்கணும். கற்றுக்கு சோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுமக்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. மக்களுக்காக போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நன்றி.